மாலை 7 மணி. ஆகாஷின் பிரம்மாண்டமான ஆபீஸ் பில்டிங் விளக்குகளால் சொலித்தது. நகரத்தின் முக்கிய பிசினஸ்மேன்கள், மாடல்கள் என பலரும் கோட் ஷூட் மற்றும் நவீன உடைகளில் அங்கே குழுமியிருந்தனர். ஆகாஷ் கையில் ஒரு ஜூஸ் கிளாஸுடன் தன் பார்ட்னர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் அவ்வப்போது வாசலையே பார்த்தன. அப்பொழுது அவன் வீட்டு கார் வந்து நின்றதும் அவன் ஆவலாக அந்த காரை பார்த்து கொண்டிருக்க, கதவை திறந்து கொண்டு இறங்கிய தாமரையை பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். ஆகாஷ் எதிர்பார்த்தது போல அந்த நவீன கவுன் உடையில் தாமரை வரவில்லை. மாறாக அவள் ஒரு கரும்பச்சை நிற பட்டுப்புடவையை நேர்த்தியாக மடிப்பெடுத்து கட்டி, தலையை பின்னல் போடாமல் சென்டர் கிளிப் மட்டும் போட்டு கீழே ஃப்ரீ ஹேரில் விட்டிருந்தாள். கையில் புடவைக்கு மேட்சான வளையல்களை போட்டு ஒரு கம்பீரமான தோற்றத்தில் உள்ளே நுழைந்தாள். அந்த நவீன பார்ட்டியில் அவளது தோற்றம் ஒரு துருவ நட்சத்திரம் போல தனித்து தெரிந்தது. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பித்தனர். யார் இந்த பொண்ணு, இவ்ளோ ட்ரெடிஷ்னலா வந்திருக்காங்க என்று கிசுகிசுக்க, ஆகாஷ் ஆத்திரத்துடன் அவளை நோக்கி வந்தவன் அவள் கையை பிடித்து தனியாக இழுத்து சென்று, தாமரை, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் கொடுத்த ட்ரெஸ்ஸேங்க. இப்ப எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க பாரு. என் மானத்தை இப்படியா காத்துல பறக்க விட்டுட்டியே என்று பல்லை கடித்தபடி மெதுவான குரலில் கேட்க, தாமரை அவனை பார்த்து சிரித்தவள், உன் கௌரவம் உன் சட்டையில இல்ல ஆகாஷ், உன் நடத்தையில தான் இருக்கு. இதுதான் ஏன் அடையாளம். யாருக்காகவும் ஏன் அடையாளத்தை விட்டு கொடுத்துட்டு வர எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு அசிங்கமா இருந்தா இவ என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிக்கோ, எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் முன்னே நடந்தாள். அப்பொழுது ஆகாஷின் பிசினஸ் எதிரியான கிஷோர் அங்கே வந்தவன், ஹேய் ஆகாஷ், இதுதான் உன் வருங்கால மனைவியா? ரொம்ப லோக்கல் செலக்ஷனா இருக்கே, உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு இவ செட் ஆவாளா என்று கேலியாக சிரிக்க, ஆகாஷிற்கு ரத்தம் கொதித்தது. தன்னை பற்றி யாராவது பேசினால் கூட அவனுக்கு கோபம் வராது. ஆனால் தன் வீட்டு பெண்ணை ஒருவன் மட்டம் தட்டுவதை அவனால் தாங்க முடியவில்லை. அவனது கோபம் அங்கே தலை தூக்கியது. சட்டென்று தாமரையின் தோளில் கை போட்ட ஆகாஷ் கிஷோரை பார்த்து சொன்னான், கிஷோர், நீங்க பாக்குறது வெறும் ட்ரெஸ் மட்டும்தான். ஆனா நான் பாக்குறது அவளோட தகுதிய. இந்த தமிழ்நாட்டு பாரம்பரியம் உனக்கு வேணா பழசா இருக்கலாம், ஆனா என்னோட கம்பெனியோட அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு இவளோட இந்த நேர்மையும் தைரியமும் தான் தேவை. சோ மை வைஃப் இஸ் பெஸ்ட் என்று கெத்தாக கூற, தாமரை திகைத்து போய் ஆகாஷை பார்த்தாள். அவளை அவமானப்படுத்திய அதே ஆகாஷ் இப்பொழுது மற்றவர்கள் முன்னால் அவளுக்காக பரிந்து பேசுவதை அவளால் நம்ப முடியவே இல்லை. கிஷோர் முகம் கருத்து போய் அங்கிருந்து நகர்ந்ததும் ஆகாஷ் தாமரையின் காதருகே குனிந்து, நான் ஒன்னு இப்ப உனக்காக பேசல, ஏன் கௌரவத்துக்காக தான் பேசணும். ஆனா ஒண்ணு, இந்த திமிரு இன்னொரு தடவை என்கிட்ட காட்டாத என்று பல்லை கடித்து கொண்டு கூற, அப்பொழுது பார்ட்டியில் ஒரு மியூசிக் ஒலிக்க தொடங்கியது. இப்போ எல்லாரும் ஜோடியா டான்ஸ் ஆடணும். மிஸ்டர் ஆகாஷ் அண்ட் தாமரை, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் என்று அனௌன்ஸ்மெண்ட் வர, தாமரை அதிர்ச்சியில் ஆகாஷை பார்த்தவள், எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று அவள் இழுக்க, ஆகாஷ் அவளது கையை வலுவாக பற்றியவன், வா நான் கத்துக் கொடுக்கிறேன் என்று அவளை மேடைக்கு இழுத்து சென்றான். பளபளக்கும் அந்த மேடையில் பட்டுப்புடவை கட்டிய ஒரு கிராமத்து சிறுத்தையும் கோட்ஷூட் போட்ட ஒரு சிட்டி சிங்கமும் ஒருவரையொருவர் பிணைத்தபடி நிற்க, அந்த பிரம்மாண்டமான ஹாலில் விளக்குகள் அணைக்கப்பட்டு மெல்லிய வெளிச்சம் மட்டும் மேடையில் விழுந்தது. ஆகாஷ் தாமரையின் இடுப்பில் கை வைத்து அணைக்க முயல, தாமரை சட்டென்று பின்வாங்கினாள். ஏய், என்ன பண்ற, எல்லாரும் பாக்குறாங்க என்று பதற்றத்தோடு கேட்க, ஆகாஷ் அவளது கைகளை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தவன், பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். இப்போ நீ என் வருங்கால மனைவி. அந்த கிஷோர் முன்னாடி நாம நடிச்சுதான் ஆகணும். நான் சொல்ற மாதிரி உன்னோட காலை மட்டும் ஆசை, மிச்சது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று அவன் கூறினான். மெல்லிசை ஒலிக்க ஆகாஷ் அவளை மென்மையாக சுழற்றி ஆட, தாமரைக்கு இது ஒரு புதிய உலகமாக தெரிந்தது. அவளது பட்டுப்புடவை அவனது கால்களில் உரச, ஆகாஷிற்குள் ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு தோன்றியது. அவளது மல்லிகை பூவாசம் அந்த ஏசி குளிரில் அவனின் தலைக்கு ஏறியது. ஒரு நிமிடம் அவன் தன்னை மறந்து அவளது கண்களையே பார்த்தான். தாமரையும் அந்த நொடியில் அவனது கண்களில் இருந்த அந்த திமிருக்கு பின்னால் ஒரு தனிமை இருப்பதை உணர்ந்தாள். ஆனால் அந்த தருணம் நீடிக்கவில்லை. பரவாயில்ல,
கிராமத்து பொண்ணு சீக்கிரமாவே கத்துக்கிற என்று ஆகாஷ் ஏளனமாக சொன்னதும் தாமரை அவனது காலில் ஓங்கி மிதித்து விட்டு அவனிடமிருந்து விலகியவள், ஓவரா பேசாத ஆகாஷ், உனக்காக ஒன்னும் நான் இங்க நிக்கல, உன் தாத்தாக்காகவும் என் அப்பாவுக்காக தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேடையை விட்டு கோபமாக கீழே இறங்கினாள். அவள் கீழே இறங்கியதும் அவனும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அடுத்த நாள் காலை அனைவரும் சாப்பாட்டு மேசையில் ஒன்றாக அமர்ந்திருக்க அப்பொழுது விசாலாட்சி, இங்க பாருங்க மாமா, இந்த தாமரை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். இந்த கல்யாணம் நடக்கிறது சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணுடைய பார்ட்டியில புடவைய கட்டிட்டு வந்து நம்ம அந்தஸ்தையே குறைச்சிட்டா. கொஞ்சம் கூட நாகரிகம்னா என்னன்னே தெரியாத இப்படிப்பட்டவளை என் வீட்டு மருமகளா என்னால எப்பவும் ஏத்துக்க முடியாது. இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம், இல்லனா கேன்சல் பண்ணிடலாம் என்று கோபமாக கூறினார். அதை கேட்ட சக்கரவர்த்தி அமைதியாக சிரித்தவர், விசாலாட்சி, நீ தப்பா நினைக்கிற. நேத்து பார்ட்டியில எல்லாரும் தாமரையோட அந்த துணிச்சலை பத்தி தான் பேசினாங்க. ஆகாஷோட எதிரி கிஷோரால கூட அவளை மட்டத்தட்ட முடியல, அதுதான் தாமரை என்று சக்கரவர்த்தி சட்டென்று ஒரு அதிரடி முடிவை அறிவித்தார். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க, இன்னும் 3 நாள்ல கல்யாணம். எந்த ஆரவாரமும் இல்லாம நம்ம குடும்ப கோயில வச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தாமரை இந்த வீட்டு மருமகளா இங்கேயே இருப்பா என்றார். அவர் கூறியதை கேட்ட விசாலாட்சி அதிர்ந்து போனார். ஆகாஷ் அதை விட அதிகமாக அதிர்ந்தான். தாத்தா, என்ன இது விளையாட்டு? நான் இன்னும் பிசினஸ் டூர் போகணும், எனக்கு மேரேஜ் எல்லாம் இப்போ டைம் இல்லை என்று கத்தினான். சக்கரவர்த்தி அவன் முன்னால் வந்து நின்றவர், ஆகாஷ், நீ பிசினஸ் மேனா மட்டும்தான் வாழணும்னு நினைச்சா நான் என் சொத்து எல்லாத்தையும் தாமரை பேர்ல எழுதி வச்சுட்டு ஊருக்கு போயிடுவேன். உனக்கு உன் பிசினஸ் முக்கியமா இல்லை என் கௌரவம் முக்கியமா என்று அவர் போட்ட அந்த செக் ஆகாஷை வாயடைக்க வைத்தது. தாமரைக்கும் இந்த செய்தி பேரிடியாக இருந்தது. அவள் மிகவும் அதிர்ச்சியுடன் அங்கிருந்து எழுந்து வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்றவள் தன்னுடைய தந்தைக்கு தான் போன் செய்தாள். போனை எடுத்த முத்தையா, ஹலோ தாமரை, எப்படி இருக்கமா? உன்னை அங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா என்று பாசமாக கேட்க, அப்பா, நான் எப்படி இருக்கேன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தாத்தா சொல்றாங்க இன்னும் 3 நாள்ல கல்யாணமா? நான் இன்னும் மனசளவுக்கு தயாராகலையே, அதுக்குள்ள ஏன்பா அவசரப்படுறீங்க என்று தன் தந்தை முத்தையாவிடம் போனில் அழுது புலம்பினாள். முத்தையா அவளை சமாதானப்படுத்தியவர், அம்மா தாமரை, இது உனக்கு கிடைச்சிருக்க அற்புதமான வாழ்க்கை. அந்த பையன் கெட்டவன் இல்லம்மா, கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். நீ அங்கேயே இருந்தா தான் அவனை மாத்த முடியும். அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன்னு உனக்கு தெரியும் இல்ல. எதை பத்தியும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருடா என்றவர், சரிம்மா, கல்யாணத்துக்கு நான் கரெக்டா அங்க வந்துருவேன், இப்போ நான் போனை வைக்கிறேன் என்றவர் போனை துண்டித்துவிட தாமரையோ இன்னும் அதிர்ச்சியில் உறைந்தபடியே நின்று கொண்டிருந்தாள். தாத்தா கூறியபடி 3 நாட்களில் அந்த திருமணம் எளிய முறையில் ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு போராட்டமாக நடந்து முடிந்தது. ஆகாஷ் தாமரையின் கழுத்தில் தாலி கட்டும் போது அவனது கைகள் ஏனோ நடுங்கின. இவதான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, இவளை எப்படியாச்சும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன் என்று அவன் மனதுக்குள் நினைக்க, அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தவள் மனதிற்குள்ளேயே, இவன் திமிர அடக்கி இவனை ஒரு மனுஷனை நான் மாத்துவேன் என்று தாமரை மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். முத்தையாவுக்கும் சக்கரவர்த்திக்கும் மிகவும் சந்தோஷமாக கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்தது. பிறகு மணமகள் இருவரும் சக்கரவர்த்தி மற்றும் முத்தையாவின் காலிலும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள திருமணம் முடிந்து தாமரை முறைப்படி அந்த பங்களாவிற்குள் மருமகளாக காலடி எடுத்து வைத்தாள். விசாலாட்சி அவளை வாசலில் ஆரத்தி எடுத்து வரவேற்காமல் ஒரு வேலைக்காரியை விட்டு செய்ய சொன்னார். ஆனால் தாமரை எதற்கும் கலங்கவில்லை. அத்த, உங்க மனசுக்கு இப்ப இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன நீங்களே ஆரத்தி எடுத்து வரவேற்கிற காலம் கூடிய சீக்கிரமே வரும் என்று சொல்லிவிட்டு வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். பிறகு தாத்தாவின் கட்டாயத்தின் பெயரில் மணமக்களுக்கு பழமும் பாலும் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்தையாவிற்கு தான் மனம் பாரமானது. தன் மகள் முதலில் புகுந்த வீட்டிற்குள் வலது கால் எடுத்து வைத்து நுழையும் பொழுது மாமியார் அவள் மீது இவ்வளவு கோபமாக இருப்பது அவள் வாழ்க்கையில் எந்தவித சிக்கலை கொண்டு வருமோ என்று நினைத்து பதறிக்கொண்டிருந்தார். அவரது பதட்டத்தை பார்த்த சக்கரவர்த்தி அவர் கைகளை தன் கைகளுக்குள் வைத்து கொண்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத முத்தையா,
இனிமே என் பேத்தி இந்த வீட்டில் ஒரு மகாராணி மாதிரி இருப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்பி நீ தைரியமா இருக்கலாம் என்று கூற அனைவருக்கும் அந்த நேரம் அந்த ஆறுதல் தேவைப்பட்டது. தாமரையும் தன் தந்தையின் முகபாவனைகளையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவர் உள்ளுக்குள் வருத்தப்படுவது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. எழுந்து மெதுவாக அவரிடம் வந்தவள் அவரின் கைகளை பிடித்து கொண்டு, அப்பா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப தைரியமானவ. எந்த பிரச்சனையும் பார்த்து துவண்டு போயிட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க என்று கூறவும், சரிடாமா, டெய்லி ஒரு தடவையாவது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது என்றதும் அவளும், சரிங்கப்பா, கண்டிப்பா பண்றேன் என்றார். உடனே முத்தையா சக்கரவர்த்தியை பார்த்து, சரிங்கய்யா, அப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன். என்ன முத்தையா, அதுக்குள்ள கிளம்புற? 2-3 நாள் இங்கேயே இருந்துட்டு போகலாம்ல என்று கேட்க அவர் தயக்கத்துடனே, இல்லைங்க ஐயா, ஊர்ல போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் என்றதும் தாமரை மெதுவாக திரும்பி தன் கணவனை பார்க்க, யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அவன் போனை எடுத்து எதையோ பார்த்து கொண்டிருக்க தாமரைக்கு தன் தந்தையின் நிலைமை நன்றாக புரிந்தது. அதனால் அவள் தாத்தாவிடம் சென்று, தாத்தா, அப்பா சொல்றதுதான் சரி. அங்க ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ப்ளீஸ் அவர் கிளம்பட்டுமே என்றதும், சரி முத்தையா, நீயும் என் பேத்தியும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என்று கூறவும் பின்பு தன் மகளை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவர், சரிமா, நான் கிளம்புறேன். இது நம்ம வீடு மாதிரி இல்ல. பட்டு பட்டுன்னு எதுவும் பேசுறாத. எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், சரியா என்றவர் கண்களில் கண்ணீரோடு அங்கிருந்து புறப்பட்டார். போகும் அவரையே விழியில் நீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை. அவள் அருகே வந்த சக்கரவர்த்தி அவள் தலையில் தன் கையை வைத்து வருடி விட்டு, தாமரை, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தானே, இப்படியெல்லாம் கலங்க கூடாதுமா, சரியா? இப்போ நீ உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நைட்டு நீ ஆகாஷோட ரூமுக்கு போனா போதும் என்றதும், சரிங்க தாத்தா என்றவள் வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டாள். போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆகாஷும் வேகமாக எழுந்து தன்னுடைய அறைக்குள் புகுந்து கொண்டான். இருவருடைய விருப்பமும் இல்லாமல் இந்த திருமணத்தை செய்ததனால் இரவு சடங்குக்கான ஏற்பாட்டை தாத்தா செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார். அவர்களுக்கு எப்பொழுது தோணுதோ அப்பொழுது அவர்களது வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள்ளட்டும் என்று. அதற்கு பிறகு அன்று இரவு ஆகாஷின் அறைக்குள் நுழைந்தாள் தாமரை. ஆகாஷ் தனது லேப்டாப்பில் மூழ்கி இருந்தவன் அதை கதவு திறந்த சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்க்க அங்கே தாமரை நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் லேப்டாப்பில் கண்ணை கொடுத்தவன் அவளை திரும்பி பார்க்காமலேயே, இங்கு பார் தாமரை, இந்த மேரேஜ் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் தான். நீ என் பெட்லலாம் படுக்கக்கூடாது. ஸோ அந்த சோஃபால படுத்துக்கோ. வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா இந்த ரூம்குள்ள நாம 2 பேரும் யாரோ தான். அதே மாதிரி என்னோட பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. முக்கியமா என் பொசசிவ் குணம் உனக்கு தெரியாது. நீ யாரையாவது பார்த்தாவோ இல்லை யார் கூடவாவது பேசினாவோ நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸோ பி கேர்ஃபுல் என்று கூற தாமரை கலகலவென சிரித்தவள், என்ன சொன்ன? இந்த கல்யாணம் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்டா? நீ என்னடா எனக்கு ரூல்ஸ் போடுறது? இந்த ரூம் இப்போ என்னோடதும் தான். நீ பெட்ல படுப்பியோ இல்ல தரையில விழுந்து கிடப்பியோ அது உன்னோட இஷ்டம். ஆனா நான் இந்த மெத்தையில தான் படுப்பேன். எனக்கு சோஃபால படுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக வந்து கட்டிலில் அமர்ந்தவள் அவனது விலையுயர்ந்த பெட்ஷீட்டை இழுத்தி போர்த்தி கொண்டு அமைதியாக படுத்து விட்டாள். ஆகாஷ் லேப்டாப்பை மூடிவிட்டு ஆத்திரத்தில் அவளை பார்த்தவன் வேகமாக எழுந்து வந்து, ஏய் எந்திரடி என்று கத்த தாமரை வேண்டுமென்றே குரட்டை விடுவது போல நடித்தாள். அவளுடைய இந்த செயலை பார்த்த ஆகாஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் தோற்று போய் சோஃபாவில் சென்று அமர்ந்தான். தூக்கமில்லாமல் அவன் அவளை பார்த்து முறைத்து கொண்டிருக்க அந்த முதல் இரவிலேயே அவர்களது ஈகோ யுத்தம் உச்சகட்டத்தை எட்டியது. மறுநாள் காலை விழுந்தபோது ஆகாஷ் சோஃபாவில் படுத்திருந்ததால் கழுத்து வலியுடன் கண் விழித்தான். எதிரே மெத்தையில் தாமரை மிகவும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு பொண்ணு இவ்வளோ பிடிவாதமா இருப்பாளா? ச்சே, இவ என் ரூம்குள்ள வந்த உடனேயே எனக்கு இந்த சோஃபா தான் கதியா? எல்லாம் என் தலை எழுத்து என்று முணுமுணுத்தபடி குளியலறைக்கு சென்றான்.
அவன் வெளியே வந்து பார்த்தபோது தாமரை ஏற்கனவே எழுந்து வேறொரு பாத்ரூமிற்கு சென்று குளித்துவிட்டு ஈரக்கூந்தலோடு ஜன்னலை திறந்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு கோபம் கட்டுக்கடுங்காமல் வந்தது. வேகமாக அவள் அருகில் வந்தவன், ஏய், ஏசி ஆஃப் பண்ணிட்டு எதுக்கு ஜன்னலை திறந்த? வெளியில இருக்கிற தூசியெல்லாம் உள்ள வருது என்று ஆகாஷ் கத்தியதும் தாமரை அவனை திரும்பி பார்த்து கேலியாக சிரித்தவள், இந்த ஏசி காத்து மனுஷனோட மூளையையும் மறுத்து போக செஞ்சிடும் ஆகாஷ். அந்த வெளியில இருக்கிற சூரிய வெளிச்சம் உள்ள வந்தா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க ஊர்ல காலையில 6 மணிக்கே தோட்டம் முழுக்க மல்லிகைப்பூ வாசனை தூக்கும். இங்க வந்தா வெறும் சென்ட் வாசமும் ரூம் ஸ்ப்ரே வாசமும் தான் அடிக்குது என்று சலிப்புடன் கூறியவள் கீழே இறங்கி சென்று விட்டாள். போகும் அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தவன், ச்சே, நான் எது சொன்னாலும் எதையுமே கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட வந்திருக்கா திமிரு பிடிச்சவ. சரியான அடங்காப்பிடாரியா இருக்காளே என்று புலம்பியவன் உடை மாற்றுவதற்காக சென்று விட்டான். கீழே இறங்கி வந்தவள் நேராக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு மீண்டும் திரும்பி ஹாலுக்கு வர விசாலாட்சி அவளை அழைத்து ஒரு புதிய ரூல்ஸ் போட்டார். இங்க பார் தாமரை, இது எங்க வீடு. இங்க இருக்கிற சமையல் கட்டுக்குள்ள எல்லாம் நீ வரக்கூடாது. சமையல் செய்யறதுக்கெல்லாம் இங்க ஆளுங்க இருக்காங்க. அதனால நீ பேசாம ஒரு ரூம்ல மட்டும்தான் இருக்கணும் என்று அதிகாரமாக கூறினார். ஆனால் தாமரையோ அவர் பேசியதை ஒரு துளி கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், ஹலோ அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா ஒன்னும் வரல, மருமகளா வந்திருக்கேன். என் புருஷனுக்கும் இந்த வீட்டு பெரியவங்களுக்கும் நான் ஏன் கையால சமைச்சு போடுறதுல தான் எனக்கு சந்தோஷம். சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு கை கால் தான் விளங்காம போயிடும். அதனால உங்களோட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட மட்டும் வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்டாதீங்க. கண்டிப்பா அதை நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நேராக சமையல் அறைக்குள் நுழைந்து கடகடவென்று அங்கிருந்த பணியாளர்களிடம் அனைத்து பொருட்களையும் கேட்டுக்கொண்டு சமைக்க தொடங்கினாள். அங்கு வேலை செய்பவர்களே அவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார்கள். அன்று காலை உணவு மேசையில் ஒரு பெரிய மாற்றமே தெரிந்தது. எப்போதும் பிரெட், ஜாம், ஓட்ஸ் என்று சாப்பிடும் அந்த மேஜையில் இன்று கமகமவென்று வாசம் வீசும் நெய் மணக்கும் பொங்கல், முறுமுறுப்பான வடை, காரமான தேங்காய் சட்னி என தென்னிந்திய மனமே குடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து சக்கரவர்த்தி, அம்மாடி தாமரை, இதெல்லாம் நீ தானே செஞ்ச, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு என் நாக்கு ஊறுதுமா என்று சந்தோஷமாக கூற, ஆமா தாத்தா, எல்லாமே நான் தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க என்றதும் மிகவும் ஆசைப்பட்டு சாப்பிட்டார். அப்பொழுது அங்கு வந்து அமர்ந்த ஆகாஷை பார்த்தவர், டேய் ஆகாஷ், என் பேத்தி இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கா பாரு, சாப்பிட்டு பாருடா. உன் ஆபீஸ்ல இருக்க எந்த கேண்டீன்லயும் இந்த ருசி கிடைக்காது என்றார். ஆகாஷ் அவரை கூறியதை கேட்டு பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் ஒரு வாய் பொங்கலை எடுத்து வாயில் வைத்தான். அவனது நாவிற்கு அந்த ருசி பிடித்து போனாலும், கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, சிட்டில இதெல்லாம் யாரும் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க என்று குறை சொன்னான். தாமரை அவன் காதருகே குனிந்து, உப்பு உன் சாப்பாட்டுல கம்மியா இல்ல ஆகாஷ், உன் குணத்துலதான் கம்மியா இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போ என்று நக்கலாக சொன்னாள். அவளை முறைத்து விட்டு எழுந்தவன் கை கழுவி விட்டு அலுவலகம் புறப்பட்டு சென்றான். அங்கே அவனது மனதிற்குள் தாமரை சொன்ன வார்த்தைகளே ஓடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவனது பிஏ வந்து, சார், அந்த புது ப்ராஜெக்ட்ல சின்ன ப்ராப்ளம், மார்க்கெட்ல நம்ம கம்பெனியை பத்தி சின்னதா ஒரு தப்பான வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு என்று கூற, வாட் என்ற ஆகாஷ் ஆத்திரத்தில் தன் டேபிளை ஓங்கி குத்தியவன், யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடி சஞ்சய், இதுக்குண்டான பலனை கண்டிப்பா அவங்க அனுபவிச்சே ஆகணும் என்று கூறியதும் சஞ்சயும், கண்டிப்பா சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். அன்று காலையில் இருந்து அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டிருந்த தாமரைக்கு ரொம்பவும் போர் அடித்தது. ஊரில் என்றால் வயல், வரப்பு, தோப்பு, தோட்டம் என்று அங்கும் இங்கும் ஃப்ரீயாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த இவளை ஒரு அறையில் கொண்டு வந்து அடைத்து வைத்ததை போல இருந்தது. என்னடா இது சிட்டி வாழ்க்கை, ஒரு நாள் ஃபுல்லா இப்படிதான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? எப்படித்தான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நேரம் போகுதோ தெரியலையே என்று வாய் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தவளுக்கு சும்மா இருக்க முடியாமல் ஆகாஷின் அலுவலகத்திற்கு சாப்பாடு எடுத்து செல்ல முடிவு செய்தாள். வேகமாக கீழே தாத்தாவின் அறைக்கு ஓடியவள் அரைவாசலில் நின்று கதவை தட்டிவிட்டு, தாத்தா, உள்ள வரலாமா என்றதும், என்னடா கேள்வி, வா உள்ள வா
என்றதும் உள்ளே சென்றவள் கையை பிசைந்து கொண்டு நிற்க, என்ன தாமரை, என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா என்று கேட்டார். ஆமா தாத்தா, எனக்கு வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதான் அவருக்கு லஞ்ச் எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரவா? எனக்கும் கொஞ்சம் நேரம் போன மாதிரியும் இருக்கும், வெளியில போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் என்று கூறியவளை உற்று பார்த்தவருக்கு அவளுடைய வருத்தம் நன்றாக புரிந்தது. கிராமத்தில் ஜாலியாக சுற்றி கொண்டிருந்தவளுக்கு இங்கு ஒரே அறைக்குள் இருப்பது மிகவும் கஷ்டம்தான் என்பதை உணர்ந்து கொண்டவர், இதுக்கு எதுக்குமா இவ்ளோ தயங்கி தயங்கி கேக்குற? உன் புருஷனுக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போக போற, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? நீ சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வெளியில டிரைவர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லு, அவரே உன்னை ஆகாஷோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவார், சரியா? தேங்க்ஸ் தாத்தா, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன் என்று கூறியவள் அங்கிருந்து சிட்டாக பறந்து விட்டாள். ஓடும் அவளையே பார்த்து சக்கரவர்த்தி, மனசுல எந்த வஞ்சனையும் இல்லாம இவ்வளோ சுத்தமா வச்சிருக்கா என் பேத்தி. இந்த மாதிரி ஒருத்தி என் பேரனுக்கு பொண்டாட்டியா கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தான் என் பேத்தியோட அருமையை புரிஞ்சு அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போறானோ தெரியல என்று புலம்பிக் கொண்டிருந்தார். தாமரை தனது வழக்கமான பாணியில் ஒரு அழகான புடவையை கட்டி கையில் ஒரு கேரியரில் அவள் ஆசையாக சமைத்த மதிய உணவை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று டிரைவரிடம், அண்ணா, அவரோட ஆபீஸ்க்கு போங்க, லஞ்ச் கொடுக்கணும் என்றதும், சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க என்று கூற அவளும் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள கார் ஆகாஷின் அலுவலகம் நோக்கி புறப்பட்டு சென்றது. காருக்குள் இருந்த குளுமையை கண்டவள், என்னடா இது இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஏசி இல்லைன்னா உயிர் போயிடும் போல இருக்கே. திரும்புற பக்கமெல்லாம் இந்த ஏசி தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற இயற்கை காத்து மாதிரி வருமா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க கார் ஆகாஷின் பிரம்மாண்ட அலுவலகத்திற்கு முன்னால் வந்து நின்றது. அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் தாமரையை வியப்புடனே பார்த்தனர். நம்ம எம்மியோட வைஃபை இவங்க என்று கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆகாஷுக்கு திருமணமானது அலுவலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே தெரியும். அதுவும் தாமரை தான் அவன் மனைவி என்பதும் நன்றாக தெரியும். அனைவரும் தன்னையே உற்று பார்ப்பதை பார்த்தவள், நான் என்ன சர்க்கஸ்ல இருந்தா வந்திருக்கேன், எதுக்கு எல்லாரும் இப்படியே என்ன ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க? இதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாதிரி யாரையும் அழகா பார்த்திருக்க மாட்டாங்களோ என்று நினைத்தவள் ரிசப்ஷனில் இருக்கும் பெண்ணை அழைக்க அவளும் வேகமாக ஓடி வந்து, எஸ் மேம், உங்க எம்டியோட ரூம் எங்க இருக்கு என்று கேட்க, மேம் 7th ஃப்ளோர்ல இருக்கு என்று கூற, ஓகே என்று வேகமாக படிக்கட்டு வழியாக செல்ல போனவளை தடுத்து நிறுத்தியவள், லிப்ட்ல போங்க மேம் என்று பவ்யமாக கூற, சரி என்று அவள் உள்ளே சென்றதும் அந்த பெண்மணி லிப்டை ஆன் செய்துவிட்டு வெளியே சென்று விட்டார். 7வது ஃப்ளோரில் நின்றதும் லிப்ட் ஓபன் ஆக வெளியே வந்தவள், இந்த ஊர்ல எல்லாரும் சுத்த சோம்பேறியத்தான் இருப்பாங்க போல. இந்த படிக்கட்டுல ஏறி வந்திருந்தா கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏறின வேகத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு இந்த லிப்ட். என்ன வாழ்க்கையோ இது என்று புலம்பியவள் நேராக ஆகாஷின் அறைக்குள் நுழையும் போது அங்கே ஒரு பெண் மேலாளர் ஆகாஷிடம் மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு நவீன உடையில் ஆகாஷின் தோளில் கை வைத்து ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருக்க தாமரைக்கு இதை பார்த்ததும் ரத்தம் கொதித்தது. அவளது கிராமத்து ரோஷம் பொங்க அவள் கொண்டு வந்த கேரியரை பலமாக டேபிளில் வைத்தவள் அவனிடம், என்ன ஆகாஷ், இது ஆபீஸ்ல பிசினஸ் நடக்குதா இல்ல வேற ஏதாச்சும் நடக்குதா என்று கம்பீரமாக கேட்டாள். ஆகாஷ் அவளை அங்கு எதிர்பார்க்காதவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். தாமரை, நீ எதுக்கு இங்க வந்த? இது ஆபீஸ், இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று கத்தினான். அவன் அருகே இருந்த அந்த பெண்ணோ தாமரையை ஏளனமாக பார்த்து, யார் இவங்க ஆகாஷ், உங்க வீட்டு மெய்டா என்று கேட்டாள். தாமரையோ அந்த பெண்ணை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தவள், நான் யாருன்னு உன் பாஸ்கிட்டயே கேளு, நீயா நான் யாருன்னு முடிவு பண்ணாத, புரியுதா? அப்புறம் ஆபீஸ்ல வேலைக்கு வந்தா வேலையை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு அடுத்தவ புருஷன் தோல்ல கைய போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? ஏன்னா இவர் ஏன் புருஷன், இது என்னோட இடம், புரியுதா என்று அவன் தோளில் கை வைத்து படபடவென பொறிந்து தள்ளினாள். ஆகாஷிற்கு முதல் முறையாக தன் மனைவி மற்றவர் முன்னால் தனக்காக உரிமை கொண்டாடுவதை பார்த்த போது ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் அதை மறைத்து கொண்டவன், தாமரை, முதல்ல நீ வெளியே போ என்று கத்தினான். ஆனால் தாமரை கொஞ்சம் கூட அசையவில்லை. சாப்பாட்டை இங்க வச்சுட்டு போறேன், இத ஒழுங்கா சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? அப்புறம் மேடம்,
நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா என்று அந்த பெண்ணை அதட்டினாள். அந்த பெண்ணோ அவமானத்தில் அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட்டாள். அவள் சென்றதும் ஆகாஷ் தாமரையை நெருங்கி வந்தவன், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஆபீஸ்குள்ள வந்து இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணுவ? என் கௌரவம் என்னத்துக்காகிறது என்று அவள் கையை அழுத்தி பிடித்து கேட்க, தாமரை அவன் கண்களையே பார்த்தவள், உன் கௌரவத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆகாஷ், ஆனா என் உரிமையை பத்தி தான் எனக்கு கவலை. நீ யார்கிட்ட வேணா பேசு, ஆனா உன் லிமிட்ல இரு, இல்லனா இதே தாமரை உன்னை வேட்டையாடையும் செய்வா என்று கோபமாக சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ஆகாஷ் அந்த சாப்பாட்டை பார்த்தான். பின்பு, இவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா என்றவனின் மனதில் ஒரு பெரிய குழப்பம் வந்தது. தாமரையின் இந்த அதிரடியால் அவனது அலுவலகமே பரபரப்பானது. ஆகாஷ் அலுவலகத்தில் தாமரை செய்த அந்த அதிரடி அடுத்த 10 நிமிடங்களில் நிறுவனம் முழுவதும் காட்டு தீயாய் பரவியது. CEO ஆகாஷ் சாரியே மிரட்டுற அளவுக்கு ஒரு பொண்ணா என ஊழியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆகாஷ் ஆத்திரத்தில் தன் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். இதுவரை அவனது அதிகாரத்திற்கு முன்னால் யாரும் இப்படி நின்று பேசியதில்லை. ஆனால் சாதாரண ஒரு கிராமத்து பெண் அவன் கோட்டைக்குள்ளேயே புகுந்து அவனது ஈகோயை சிதறடித்து விட்டாள். மாலை வீடு திரும்பிய ஆகாஷின் முகம் அனலாய் சிவந்திருந்தது. ஹாலில் விசாலாட்சியும் சக்கரவர்த்தியும் அமர்ந்திருக்க ஆகாஷ் நேராக தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான். தாமரை அப்பொழுதுதான் விளக்கேற்றி விட்டு சாமி கும்பிட்டு முடித்திருந்தாள். உள்ளே வந்தவன், தாமரை, இன்னைக்கு நீ ஆபீஸ்ல பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக நீ ஆபீஸ்க்கு வந்த என்று ஆகாஷ் கோபத்தில் கத்த, தாமரை மிகவும் நிதானமாக அவன் புறம் திரும்பியவள், நான் உனக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன். அங்க வந்து பார்த்தா ஒருத்தி உன் மேல சாஞ்சுக்கிட்டு இருந்தா, அவளை தள்ளி நின்னு சொன்ன, இதுல என்ன தப்பு என்றாள் அசால்ட்டாக. அது என்னோட பிசினஸ் கல்ச்சர். அவ என் கம்பெனியோட டாப் மேனேஜர். அவகிட்ட நீ நடந்துகிட்ட விதம் இன்னைக்கு என் மானத்தையே வாங்கிடுச்சு. இனிமே நீ இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. இது என்னோட கடைசி எச்சரிக்கை என்று ஆகாஷ் விரல் நீட்டி எச்சரித்தான். தாமரையோ அவன் விரலை பிடித்து மெல்ல கீழே இறக்கியவள், பிசினஸ் கல்ச்சர்னா அடுத்தவன் புருஷன் மேல சாயிருதா? அப்போ நான் உங்க ஊர் கல்ச்சரை மாத்தவே இங்க வந்திருக்கேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஒண்ணு ஆகாஷ், நீ என்ன அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனது உன்னோட கௌரவத்துக்காக, ஆனா நான் உன் ஆபீஸ்க்கு வந்தது என் கடமைக்காக. இதுல எது பெருசுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அவள் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். அவள் பேசி சென்றதில் மீண்டும் குழம்பி நின்றவன் ஒன்றும் புரியாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். குளித்து முடித்து குழப்பத்துடனேயே சாப்பிட கீழே வந்து அமர விசாலாட்சியோ, ஆகாஷ், இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவா. அதனால நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஒரு கிட்டி பார்ட்டி இருக்கு. நான் இவளையும் கூட்டிட்டு போறேன். அங்க வந்து இவ எவ்வளவு லட்சணமா நடந்துக்கிறான்னு நானும் பாக்குறேன் என்று தாமரையை வம்புக்கு இழுத்தார். அப்பொழுது சக்கரவர்த்தி குறுக்கிட்டவர், தாமரையை தாராளமா கூட்டிட்டு போ விசாலாட்சி, ஆனா அவ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கட்டும். அவளை மாத்துறதுக்கு நீங்க முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றவர் எழுந்து சென்று விட்டார். அடுத்த நாள் மதியம் சென்னையில் ஒரு உயர் அடுக்கு ஹோட்டலில் விசாலாட்சியின் தோழிகள் குழுமியிருந்தனர். எல்லோரும் கையில் ஒயின் கிளாஸுடன் காஸ்ட்லி ஹேண்ட்பேக்குகளுடன் ஸ்டைலாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். தாமரைக்கு அந்த இடமே ஒரு விசித்திரமான நரகமாக தெரிந்தது. விசாலாட்சியின் தோழிகள் தாமரையை பார்த்து நக்கலாக சிரித்தபடியே, விசாலாட்சி, இதுதான் உன் மருமகளா? பாவம், மதுரையிலிருந்து அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டீங்க போல. இவளுக்கு ஒரு ஹலோ கூட சொல்ல தெரியாதே என்று ஒருத்தி கேலி செய்தாள். தாமரை ஒரு புன்னகையோடு முன்னே வந்தவள், மன்னிக்கணும் மேடம், எனக்கு ஹலோ சொல்ல தெரியாதுதான், ஆனா வணக்கம் சொல்ல தெரியும். ஏன்னா ஹலோ வெறும் சத்தம், ஆனா வணக்கம் ஒரு மரியாதை. நீங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, ஆனா மனிதாபிமானம்ங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே என்று ஆங்கிலம் கலந்த தமிழில் பதிலடி கொடுத்தாள். அங்கே இருந்தவர்கள் முகம் சொலித்தனர். அப்பொழுது விசாலாட்சியின் தோழி ஒருத்தி, சரி, இங்கிலீஷ் தெரியாது, ஆனா இங்க கூட ஒரு கேம் விளையாடுறியா என்று கேட்டு தாமரையை அவமானப்படுத்த பார்க்க ஒரு கடினமான விளையாட்டை தொடங்கினர். ஆனால் தாமரை தனது கிராமத்து மதிநுட்பத்தால் அவர்கள் எல்லோரையும் தோற்கடித்தாள். அந்த சமயம் தற்செயலாக அந்த ஹோட்டலுக்கு பிசினஸ் லஞ்ச் வந்த ஆகாஷ் தூரத்திலிருந்து இதை பார்த்தான்.
தன் அம்மாவே தாமரையை அவமானப்படுத்த முயற்சிப்பதையும் அந்த தாமரை தைரியமாக எதிர்கொள்வதையும் பார்த்தபோது அவனுக்குள் ஒரு மாற்றம். விசாலாட்சியின் ஒரு தோழி தாமரையின் சேலையை பார்த்து, என்ன தாமரை, உன்கிட்ட எதுவும் நல்ல புடவையே இல்லையா? இதை கட்டிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி துணியெல்லாம் எப்பவும் என் வீட்டை துடைக்கத்தான் பயன்படுத்துவேன் என்று சொல்ல ஆகாஷிற்கு பொறுக்கவில்லை. விறுவிறுவென அங்கே வந்தவன், அந்த துணியை வாங்க கூட உங்ககிட்ட தகுதி இல்லை ரஞ்சினி என்று கத்தினான். எல்லோரும் அதிர்ச்சியில் திரும்பினர். ஆகாஷ் தாமரையின் கையை பிடித்து கொண்டவன், அம்மா போதும் இந்த டிராமா. தாமரை நம்ம வீட்டு மருமக. அவளை யாருக்காவது பிடிக்கலன்னா அவங்க என் வீட்டுக்கும் வர வேண்டாம், என் முன்னாடியும் நிக்க வேண்டாம். கிளம்பு தாமரை என்று அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தான். காரில் செல்லும் போது தாமரை பேசவே இல்லை. ஆகாஷ் அவளை திரும்பி பார்த்து, ஏன் அமைதியா இருக்க? இப்போவும் என்கிட்ட சண்டை போட மாட்டியா என்றான். தாமரை மெதுவாக சொன்னாள், நீ எனக்காக பேசினதுக்கு சந்தோஷம் ஆகாஷ். ஆனா இது உன் கௌரவத்துக்காக பேசினியா இல்ல உன் பொண்டாட்டிக்காக பேசினியான்னு தான் எனக்கு புரியல என்றதும் ஆகாஷ் காரை சடன் பிரேக் போட்டான். எனக்கும் புரியல தாமரை. உன்னை வெறுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா யாராவது உன்னை மட்டம் தட்டினா என்னால தாங்க முடியல. இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது என்றதும் இருவரின் பார்வையும் சந்தித்தது. ஆகாஷின் அந்த கோவ முகம் மெல்ல மெல்ல காதலாக மாறத் தொடங்குவதை அவனது கண்கள் காட்டி கொடுத்தன. ஆகாஷின் இந்த வாக்கு மூலம் தாமரையின் இதயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. அதுவரை அவனை ஒரு திமிர் பிடித்த பணக்காரனாக மட்டுமே பார்த்த தாமரைக்கு அவனது கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு ஏனோ உண்மையாக தெரிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் காரில் ஒரு கனமான மௌனம் நிலவ ஆகாஷ் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து வீட்டை நோக்கி செலுத்தினான். வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆகாஷ் தாமரையின் பக்கம் திரும்பி, உள்ள போ, அம்மா ஏதாவது சொன்னா கண்டுக்காத, நான் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சற்று மென்மையான குரலில் சொன்னான். தாமரையும் பதிலேதும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு உள்ளே சென்றாள்.